ஹாய் டியூட்ஸ். Hey, hi. எங்கே கிளம்பிட்டீங்க? Singapore. நீ என்னடா கோட் விஜய் மாதிரி நிற்கிற? செம. எங்கே போகிறீங்க சார்? ஏ நான் சொன்ன மாதிரி நாங்கள் சிங்கப்பூருக்கு தான் கிளம்பி விட்டோம். ஸோ அது ஒரு ஆகஸ்ட் 14ன்றதுனால நம்ம ஏர்போர்ட்டே ட்ரை கலரில் இருந்தது. ஸோ எங்கள் ஃப்ளைட் வந்து 11 o'clock. நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7 o'clock வந்து கேப் எடுத்துட்டோம் அண்ட் 8 o'clock ரீச் ஆகிட்டோம். ஸோ எல்லா ப்ராசஸும் முடிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே செக்இன் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் பேகேஜ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம் ஃப்ரீயாக. என் பேக்கில் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக உள்ளே போயாச்சு. நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், மணி சேஞ்ச் பண்ணுறது, அது எல்லாமே நான் தனி வீடியோவாக சொல்கிறேன். அப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டு இமிக்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி எல்லாமே முடிச்சுட்டு உள்ளே போயிட்டோம். கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் நேரம் மேபி ஒரு 45 minutes வெயிட் பண்ணியிருக்கோம். ஃப்ளைட் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் புக் பண்ணிடுறோம். அப் அண்ட் டவுன் ரெண்டுமே ரவுண்ட் ட்ரிப்பாக வந்து புக் பண்ணிடுறோம். நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ஏர் ஹோஸ்டஸோட காஸ்டியூம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சிங்கப்பூர் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் அது நல்லா இருந்தது. அப்படியே பார்த்துட்டு இன்டர்நேஷ்னல்ன்றனால டிவி இருந்தது. டிவியில் வந்து நிறைய மூவிஸ், ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் நிறைய மூவிஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் சாங்ஸும் இருந்தது. நான் வந்து மோஸ்ட்லி தமிழ் சாங்ஸ், நம்ம ஏஆர் ரஹ்மான், அனிருத் சாங்ஸ் தான் கேட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். பட் என் பையன் ஃபுல் ஃப்ளைட் தூங்கவே இல்லை. அப்படி அப்பப்போ ஃப்ளைட்டு எங்கே போகுது, எப்படி போகுது, என்ன ஸ்பீடில் போகுது அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி நம்ம மேலே போயிட்டு இருக்கும்போது ஆன் ஏரில் வந்து வெளியில் டெம்பரேச்சர் -48 degreeலாம் வந்துச்சு. அப்புறம் அப்படியே ஃப்ளைட்டில் மீல் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. மீலுமே சூப்பராக இருந்தது. அதில் டெசர்ட்டுக்கு வந்து திரமிசு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5:45 போல் வந்து சிங்கப்பூர் டைம் 5:45க்கு வந்து நாங்கள் அங்கே சிங்கப்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து நல்ல மின்னல். இதுதான் சிங்கப்பூர் சிட்டியோட எங்களோட ஃபர்ஸ்ட் வியூ. நாங்கள் லேண்ட் ஆகும்போது சரியான மழை. ஸோ மழையோடு தான் சிங்கப்பூர் வந்து எங்களை வெல்கம் பண்ணிச்சு. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு இமிக்ரேஷன் போனாங்க. இமிக்ரேஷன் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருந்தது. ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக். நம்மக்கிட்ட அரைவல் கார்டு இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா மேபி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பேகேஜ் கிளைம் அதுக்கு ஒரு 15 minutes வெயிட் பண்ணியிருக்கோம் லக்கேஜ் வர்றதுக்கு. அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கேருந்து அப்படியே மெட்ரோ போயிட்டோம். பிகாஸ் அங்கே வந்து கேப் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால மெட்ரோ போயிட்டோம். பிகாஸ் எல்லாமே நல்ல வெல் கனெக்டடாக இருந்தது. மெட்ரோ வந்து எப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து எங்கே போகணுன்னாலும் டானா மேரா அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அதுதான் ஹப்பு போல். ஸோ அங்கே போயிட்டு நமக்கு என்ன லைன் வேணுமோ அங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எங்களோட ஹோட்டல் வந்து லிட்டில் இந்தியா. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் வந்து புக்கி ஸ்டேஷன் இருந்தது. ஸோ அங்கே இறங்கிட்டோம். அங்கே இருந்து ஒரு 500 meters தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஹோட்டல். ஸோ அப்படியே சிங்கப்பூர் ரோட்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ட்ரெஸ்ஸில் ஆகிட்டு இருந்தது. நல்லா இருந்தது. ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அப்படியே நடந்தே வந்துட்டோம். இதுதான் ஹோட்டல், த வில்லேஜ் ஆல்பர்ட் கோர்ட். இதுதான் புக் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் பார்க்குறதுக்கே. ரொம்ப ஃபேன்சியாக இல்லாமல் நல்லா இருந்தது, கிளாஸியாக. ஸோ அங்கே போனோம். நாங்கள் ரீச் ஆன டைம் வந்து 9:30. பட் எங்கள் செக்இன் டைம் வந்து 2 o'clock. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு லக்கேஜ் மட்டும் அங்கே வச்சுட்டு சரி லிட்டில் இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோன்றதுனால போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு சும்மா பார்த்துட்டு வரலாம்னு வந்தோம். ஃப்ரெஷ் ஆரஞ்சு. ஓகே. கப்பில் கப்பு தெரியுதா? நல்லா தெரியுது. எல்லாம் ஜூஸ். ஓ இது கட்டு ஜூஸிங். இந்த போது பாரு. இந்த பாரு. இந்த ஆமாம். என்ன
சரிதான் சூப்பராக இருக்கு. ஆட்டோ அப்படியே ஜூஸ் வந்துடும். ஆமாம் ஜூஸ் வந்துடும். குடிங்க குடிங்க. ஃப்ரெஷ் ஆரஞ்சு செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருந்தது அந்த ஜூஸ். பிகாஸ் அது வந்து ஜஸ்ட் ஆரஞ்சு அப்படின்றதுனால. ஸோ $2 நல்லா இருந்துச்சு. அண்ட் அப்படியே லிட்டில் இந்தியா நடந்து போனோம். அது லிட்டில் இந்தியாவில் வந்து மதுராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே தான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அண்ட் அங்கே வந்து நிறையா மோஸ்ட்லி டபுள் டெக்கர் பஸ்ஸஸ் வந்து பார்த்தோம். ஸோ அப்படியே பிளான் பண்ணிட்டோம் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த டபுள் டெக்கர் பஸ்ஸில் போகணும் அப்படின்னு. அண்ட் அப்படி லிட்டில் இந்தியாவில் நடக்கும்போது அங்கே ஒரு ஷாப்பில் வந்து நிறையா சன்கிளாஸஸ் வாட்சஸ் எல்லாம் இருந்தது. சன்கிளாஸஸ் வந்து 3 for $10 இருந்தது. என் பையன் வந்து சன்கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் வந்து 2 எடுத்துட்டான். ஸோ 3 for $10 எடுக்கிறனால நானும் வந்து ஒரு வாங்கிட்டேன். ஸோ அங்கே வந்து ஒரு 3 சன்கிளாஸ் வாங்கினோம். அந்த ஷாப்பில் நிறைய ஷூஸ், ஹேர் ஆக்சசரிஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. நம்ம ஜஸ்ட் சன்கிளாஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஹோட்டல் என்ன சொல்லி அனுப்பியிருந்தாங்கன்னா ஒரு 12 o'clock போல் வாங்க. பிகாஸ் எங்கள் செக் அவுட் டைம் வந்து 12 o'clock. அப்போ வந்து ரூம் அவைலபிளாக இருந்தால் நான் வந்து உங்களுக்கு ரூம் கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 11:30 11:45 போல் போனோம். லக்கிலி ஒரு ரூம் அவைலபிளாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் வி காட் அன் அப்கிரேட் ஆல்சோ. ஸோ ஏர்லியராக போயிட்டதுனால ரூம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஓகே உள்ள போய் காட்டுங்க. சொல்லுங்க. இதான் பெட்டா? அப்புறம் ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இதான் கீ வச்சு தான் டோர்க்குள்ள சொன்னேன் இது. ஓகே வேற இது க்ளாசட்டா? இது வந்து க்ளோஸ். ஓகே இது வந்து சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறது. ம் அதுக்குள்ள ஃபேன் ஒன்றும் கிடையாது, ஏசி மட்டும் தான். ஓகே ரெஸ்ட் ரூம் பார்க்கலாமா? ஓகே பாத் டப் இருக்கு போல பாருங்க. வாட்டர் இருக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு? அயன் பேடு, அயன் டேபிள், அயன் டேபிள், அதுக்கப்புறம் அவன் லாக்கர், இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அழகுட்டி. அந்த லாக்கர் வந்து ஆக்சுவலாக பே பண்ணாதான் யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து யூஸ் பண்ணல. அப்படியே நல்லா தூங்கிட்டு ஈவினிங் அப்படியே கொஞ்சம் தூரம் வாக் போயிட்டு புகி ஸ்ட்ரீட் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். டைம் வந்து 7:12 இந்த ஈவினிங். பட் செம்ம பிரைட்டாக இருக்குது ஆக்சுவலாக. என் வீட்டில் 2 vlogger இருக்காங்க. இங்கே ஒன்று அந்த ஒன்று இருக்கு. குட்டி vlogger ஹாய். ஸோ புகி ஸ்ட்ரீட் வந்து நான் சொன்ன மாதிரி எங்கள் ஹோட்டல்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போனால் ஒரு 400 to 500 மீட்டர்ஸில் வந்துடும். போகிற வழியில் பில்டிங், இது வந்து ஒரு காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த பில்டிங்கே பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. சிட்டி வந்து செம்ம க்ளீனாக இருந்தது. அண்ட் பீப்புள் எல்லாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. எல்லாரும் பீப்புளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அங்கே இருக்கிறதுக்கு. அந்த 1 வீக்குமே எங்களுக்கு சூப்பராக போச்சு. அப்படியே புகி ஸ்ட்ரீட் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேருந்தே ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சைடில் வந்து ஷாப்ஸ் தான் இருக்கும். அங்கே வந்து எல்லாமே இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே சாக்லேட்ஸ், ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாம் அழகான பைனாப்பிள், வாட்டர் மெலன் எல்லாத்தையுமே நீட்டாக கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. லைக் $2 வந்து வாங்கிக்கலாம். அண்ட் அங்கே சிங்கப்பூரோட அவங்களோட நேஷ்னல் ஃப்ரூட் டூரியன்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணல. பட் அது அங்கே உள்ள என்ட்ரு ஆகும்போதே அதோட ஸ்மெல் அப்படியே குப்புன்னு தூக்கிச்சு. அப்படியே உள்ளே போனால் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் தான் நிறைய இருந்தது. அண்ட் அது வந்து விமனுக்கு தான் நிறைய இருந்தது. மென்னுக்கு மேபி ஒரு 2 to 3 ஷாப்ஸ் நாங்கள் பார்த்துருப்போம்.
கிட்ஸுக்கு ஒரே ஒரு ஷாப் தான் நான் பார்த்தேன். அங்கேயுமே கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் நிறைய இருந்துச்சு. அண்ட் அப்படியே பூகி ஸ்ட்ரீட்டில் அந்த பக்கமாக ஆர்ட்ஸ் லேன், அதுவும் நல்லா இருந்தது. நிறைய வந்து கிராஃபிட்டி மாதிரி வால் ஆர்ட் நிறையா இருந்தது. அண்ட் அந்த ஃபேமஸ் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நிறைய ரீலில் பார்த்துருக்கேன். ஸோ நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். திருப்பி பூகி ஸ்ட்ரீட் வந்து நிறைய இருக்குது, நிறைய குட்டி குட்டி லேனா உள்ள போகுது. அண்ட் அதில் வந்து 3 levels இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர். இந்த மாதிரி 3 levelsமே ஃபுல்லாக ஷாப்ஸ் தான், ஒன்லி ஃபார் ஷாப்பிங் தான். அண்ட் பேக்ஸ் வந்து பார்த்தேன், எல்லாமே நல்லா இருக்குது. பட் அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து $20. நம்ம காசுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1300 to 400 வரும். அந்த அளவுக்கு பர்த்தா இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் அங்கே நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருந்தது. பட் இன்னைக்கு என்னமோ நான் பேக்ல அவ்வளோ கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கலை. சும்மா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஷாப்பிங் பண்ண வேணாம், பிகாஸ் இது வந்து எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டேவே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நம்ம திருப்பி கம்மிங் டேஸில் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டே ஷாப்பிங் வேணாம். ஜஸ்ட்டு சும்மா இதுதான் பக்கத்தில் இருந்தது எங்களுக்கு. ஸோ நைட் வந்து சும்மா அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அண்ட் அங்கே வந்து நிறைய நெயில் சலான்ஸ் இருந்தது. நெயில்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு $10, $15, $20 அந்த மாதிரி. எனக்கு அது காஸ்ட் பற்றி ஐடியா இல்லை. மேபி அது சீப் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அது வந்து நிறைய இருந்தது, நிறைய கலராக அழகாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இது மாதிரி ஃபுட்வேர் ஷாப்ஸ் அங்கேயும் ஒவ்வொன்று இருக்குது, நிறைய இல்லை. அண்ட் இதுவுமே காஸ்ட் வந்து $15, $20 அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி சூப்பராக இருந்தது. நாங்கள் அப்படியே சும்மா இந்த பூகி ஸ்ட்ரீட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே ஷாப்பிங் பண்ண வேணான்றது தான் பிளான். பட் எனக்கு ஒரு ட்ரெஸ் பார்த்தேன், பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. ஸோ நான் என்ன சொல்லி வாங்கினேன்னா, சரி ஆனிவர்சரிக்கு நான் சென்னை போயிட்டு எதுவுமே கேட்க மாட்டேன், நான் இதுவே என்னோட ஆனிவர்சரி ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஒன்று வாங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் டேவே. ஸோ அது ஒன்று தான் வந்து இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்ட் இங்கே வந்து நம்ம வெஜிடேரியனாக இருந்தோம்னா ஃபுட்டு வந்து ரொம்ப 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 கஷ்டம். பிகாஸ் எங்கே போனாலும் சிக்கன், ஃபிஷ், கிராப், லாப்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கே தவிர வெஜிடேரியன் ஆப்ஷனே இல்லை. என்ன சொல்கிறது, வெஜிடேரியன் லைக் நாங்கள் பர்கர் கிங், மெக்டொனால்ட்ஸ் கூட போய் பார்த்தோம், அங்கே வெஜ் பர்கர் ஆப்ஷன் கூட இல்லை. சாப்பிட்றது கஷ்டமாக இருந்தது. நல்ல வேளை நாங்கள் லிட்டில் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுட்டு வந்து கிடச்சிது. ஸோ ரொம்ப நேரம் அலைஞ்சு ஒவ்வொரு ஃபுட் சென்டராக போய் பார்த்துட்டு ஒரு ஃபுட் சென்டரில் மட்டும் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ அங்கே ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த டேவை முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நிறைய ஃபுட் சென்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபுட் லவர் எல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னா சூப்பராக ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.